ஸோ பிரெஸ்ட் கேன்சர் வந்து காமன் ஏஜ் குரூப் வந்து மெனபாஸ்க்கு அப்புறம், அது வந்து பீரியட் நின்றதுக்கு அப்புறம் வரும். யூஸ்வலாக 50s அண்ட் 60ஸ்ல வரும். பட் அது வந்து மீதி ஏஜ்ல வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிரேஸ்ல வந்து ரொம்ப பெயினா இருந்துச்சுன்னா அது கேன்சர் தான் சொல்லி எல்லாருமே கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ பிரெஸ்ட் வலி வந்து யூஸ்வலாக கேன்சராக இருக்காது. ஸோ ஹெல்த் வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ விமன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் நம்ம பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணோன்னு கற்றுக்கிட்டு மாதம் மாதம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து மாதம் மாதம் ஸோ எவ்வளோ ஆஃபனாக பண்ணணும்னா ஒன்ஸ் அ மந்த் பண்ணணும். ஸோ கட்டி இருந்தா போய் டாக்டர் கிட்ட பார்க்கணும். அது வந்து பிளாங்கெட் ரூல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. விமன்ஸ் டே அதுமா ஸ்பெஷலாக விமன்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? ஸோ அதில் ஒன்று தான் பிரெஸ்ட் கேன்சர். அதில் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு சொல்லித்தரதை பற்றி நம்ம கூட இருக்கிறது டாக்டர் ஆஷா ரெட்டி. அதில் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஹாய் மேம். ஹாய் மேம், இப்போ வந்து பிரெஸ்ட் கேன்சர் வரலாம் வருது இல்லையா? அது வந்து எந்த ஏஜ் குரூப்ல இருந்து வரும்? அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக சொல்கிறீங்க. அதில் என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, யாருக்கு எப்படி வரலாம் அந்த மாதிரி? ஷுவர். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் வந்து காமன் ஏஜ் குரூப் வந்து மெனபாஸ்க்கு அப்புறம், அது வந்து பீரியட் நின்றதுக்கு அப்புறம் வரும். யூஸ்வலாக 50s அண்ட் 60ஸ்ல வரும். பட் அது வந்து மீதி ஏஜ்ல வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எனி ஏஜ் குரூப் ஆஸ் யங் as 18 பார்த்துருக்கோம், ஆஸ் ஓல்ட் as 90 பார்த்துருக்கோம். ஸோ எனி ஏஜ்ல வரக்கூடிய வியாதி தான் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ பிரெஸ்ட் கேன்சரோட சிம்டம்ஸ் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பற்றி பேச போகிறோம். அது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். யங் ஏஜ்லேருந்தே தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ சிம்டம்ஸ் பார்த்தோன்னா பிரெஸ்ட் கேன்சரில் வந்து காமனாக வர வேண்டிய சிம்டம்ஸ் வந்து பிரெஸ்டில் கட்டி வரலாம், நிப்பிள் வந்து உள்ளே போகலாம், நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருக்கலாம், சில வாட்டி ஸ்கின்ல புள்ளி மாதிரி தெரியலாம், டிம்பிளிங்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்கின் ஒரு இடத்துல உள்ள போயிருக்கலாம், அக்கல்ல கட்டி வரலாம், ஸ்கின்ல ரேஷஸ் இருக்கலாம் போகாதது. ஸோ இது எல்லாமே வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கான சிம்டம்ஸா இருக்கலாம். மேம், பீரியட்ஸ் வந்து டிலே ஆகுது, பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இதுக்கும் பிரெஸ்ட் கேன்சருக்கும் ஏதாச்சும் வந்துட்டு காமன் ரீசன்ஸ் ஏதாவது இருக்குதா? இல்லை. ஸோ பிசிஓடி வந்து டசன்ட் காஸ் பிரெஸ்ட் கேன்சர். பிசிஓடினால பிரெஸ்ட் கேன்சர் வரும்ன்ட்டு இல்லை. பீரியட்ஸ் டிலேவும் அது தகுந்த மாதிரி வேற வியாதிக்கு செக் பண்ணிக்கணும். பட் அதுக்கு பிரெஸ்ட் கேன்சருக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே மேம், இது வந்து எனக்கு வந்துட்டு எல்லாருமே கேட்குற ஒரு டவுட்டு. பிரேஸ்ல வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சுன்னா அது கேன்சர் தான் சொல்லி எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது உண்மையா இல்லை எப்படி மேம்? ஆமாம், நல்ல கொஸ்டின். நிறைய பேர் வந்து கிளினிக்கு வராங்க, பிரெஸ்ட் வலியோட தான் வருவாங்க. ஸோ பிரெஸ்ட் வலி வந்து யூஸ்வலாக கேன்சராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய காசஸ், இந்த மாதிரி மசில் பெயின், நர்வ் பெயின், ஹார்மோன் சேஞ்சஸ், இதெல்லாம் பிரெஸ்ட் வலிக்கு காரணமாக இருக்கலாம். யூஸ்வலாக கேன்சரில் வந்து கட்டியில் வலி இருக்காது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. வலி இல்லாத கட்டி வந்து காமனாக கேன்சராக இருக்கலாம். பட் வலி இருந்தாலும் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சில கேன்சர்ஸ் வந்து தோல் கிட்ட இருந்தால் வலிக்கலாம், இல்லை அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தால் வலிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வலி வந்தாலும் செக் பண்ணிட்டு கட்டியோட சேர்த்து இருக்குன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செக் பண்ணிக்கணும். மேம், இது பயப்படக்கூடியதா இல்லை பயப்படாத இல்லாததா? ஸோ பிரெஸ்ட் கேன்சர் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஏர்லி கேன்சர்லேருந்து அட்வான்ஸ்ட் கேன்சர் வரைக்கும். ஏர்லி கேன்சர் வந்து நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ இட்ஸ் அ பெரிய ஸ்பெக்ட்ரம். ஏர்லின்னு லேட் கேன்சர் வரைக்கும் பிரெஸ்ட் கேன்சர்ல இருக்கு. ஸோ பயப்படணும்னு இல்லை, பட் ஏர்லியாக கண்டுபிடிச்சா ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக பண்ணலாம். மேம், இப்போ வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சர் பற்றி நம்ம சொல்லியாச்சு இல்லையா? செல்ஃப் எக்ஸாமினேஷனா என்னது மேம்? ஸோ பிரெஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணோம் இப்போதான். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோன்னா, ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு லேடி வந்து அவங்க பிரெஸ்ட் எப்படி எக்ஸாமின் பண்ணி செக் பண்றதுன்னு கத்துக்கணும். ஏன்னா பிரெஸ்ட் வந்து வெளியே ஆர்கன், உள்ள இல்லை. உள்ள இருந்தா கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. பட் பிரெஸ்ட் வெளியே இருக்கிறதுனால தொட்டு பார்த்தா கட்டி இருக்கா, பிரச்சனை இருக்கா, கொஞ்சம் ஈஸியா தெரியப்படலாம். அண்ட் லேடிஸ் வந்து அவங்க பிரெஸ்ட் செக் பண்ணிட்டு மாசம் மாசம் செக் பண்ணாங்கன்னா அதுல வந்து கட்டி இருக்கு இல்லை பிரச்சனை இருக்குன்னா அது டாக்டர் கிட்ட கொண்டு போக ஈஸியா இருக்கும். ஸோ ஹெல்த் வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ விமன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் நம்ம பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணோன்னு கற்றுக்கிட்டு மாதம் மாதம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேம், செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், அது எப்படி கண்டுபிடிக்கிறது?
ஷுவர். ஸோ செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து மாதம் ஸோ எவ்வளோ ஆஃபனாக பண்ணணும்னா ஒன்ஸ் அ மந்த் பண்ணணும். பீரியட்ஸ் வரவங்க ஒரு 4 to 5 days ஆஃப்டர் த பீரியட்ஸ். ஏன்னா பீரியடுக்கு முன்னாடி பிரெஸ்ட் வந்து ரொம்ப டெண்டராக ஹெவியாக நாடுலராக இருக்கும். ஸோ 4 to 5 days பீரியட் முடிச்சுட்டு செக் பண்ணுறது நல்லது. பீரியட்ஸ் நின்றுச்சுன்னா ஒன்ஸ் அ மந்த் எனி டே சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அ மந்த் அவங்களே செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம், எவ்ரி லேடி பண்ணுறது. ஸோ எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமின் என்னன்னு பார்த்தோம்னா நார்மலா பிரெஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நின்று இன்னைக்கு நின்று நம்ம எப்படி பண்ணோம்னு கத்துக்கிட்டு பண்ணோம்னா இப்போ பிரெஸ்ட் வந்து நார்மல், எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து லுக் பண்ண சொல்லுவோம், ஃபீல் பண்ண சொல்லுவோம். ஸோ லுக் அண்ட் ஃபீல் அண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்போ கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து பேக் ஆஃப் த மைண்ட் வச்சுக்கணும். ஆனா நார்மல் டு நார்மல் தெரிஞ்சிச்சு, அப்நார்மல் ஏதாவதுன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப சடனா ஒரு நாள் கட்டி இருக்கும்போது பார்த்தோம்னா அது முன்னாடியே இருந்ததா, புதுசு கட்டியா, பழைய கட்டியா, இப்படிதான் இருந்ததா, ஒரு பிரெஸ்ட் இன்னொரு பிரெஸ்ட் விட கொஞ்சம் பெருசா நார்மலா இருக்கலாம், அப்படி இருந்ததான்னு தெரிஞ்சுக்கிறது வந்து நம்ம நார்மல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அப்நார்மல் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகே மேம். மேம் இப்போ வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாருமே வந்துட்டு அதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க கட்டி இருக்குதான்னு. ஆனால் வந்துட்டு நார்மலாகவே எல்லாருக்குமே வந்து என்ன டவுட்னா எனக்கு இருக்குதே அப்போ இதுவும் பிரெஸ்ட் கேன்சரா அப்படின்னு சில பேர் புரியாத மாதிரி இருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கட்டி இருந்தா போய் டாக்டர் கிட்ட பார்க்கணும். அது வந்து பிளாங்கெட் ரூல். ஸோ அது நார்மல் கட்டியா இருக்கலாம், கேன்சர் கட்டியா இருக்கலாம், நீங்களே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க என்ன பண்ணலாம், கட்டி இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்கலாம் செக் பண்றப்ப. ஆனா அது எந்த மாதிரி கட்டின்னு உங்களால சொல்ல முடியாது. நீங்க டாக்டர் கிட்ட காட்டணும்னா நாங்க ஸ்கேன் பண்ணி இல்ல நாங்க எக்ஸாமினேஷன் பண்ணி தேவைன்னா ஒரு பயோப்சி பண்ணி அது சாதா கட்டியா கேன்சர் கட்டியான்னு சொல்லுவோம். சாதா கட்டினா ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவைப்படாது, கேன்சர் கட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து சொல்லுவோம். எல்லாரும் வந்துட்டு கட்டி இருந்தோன்னா ChatGPT தான் போட்டு பாக்குறாங்க இது என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாருமே வந்து டாக்டர் கிட்ட தான் போய் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருக்கிறாங்க. மேம் செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா, காட்டுறீங்களா? ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து ஒன்ஸ் அ மந்த் பண்ணணும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணால் சேஞ்சஸ் நம்ம பாடியில் தெரியாது. ஸோ ஒன்ஸ் அ மந்த் பண்ணால் போகிறோம். ஸோ கான்செப்ட் வந்து நம்ம பிரெஸ்ட்ல இப்போ நார்மலாக என்ன இருக்குது, எந்த ஏரியா கொஞ்சம் டென்ஸாக இருக்குது, எந்த ஏரியா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, எந்த ஏரியா கொஞ்சம் நாடுலராக தெரியுது, எந்த பிரெஸ்ட் விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், எல்லாமே நார்மல் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ தட் அப்நார்மல் ஏதாவது ஃபியூச்சரில் இருந்ததுன்னா அது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் ஆஃப் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து லுக், அப்புறம் வந்து ஃபீல். லுக் வந்து பார்க்கறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பெஸ்ட் டைம் எப்போ பண்ணுறதுன்னா குளிக்க போகிறப்ப பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி மிரர்ல பார்த்துட்டு பிரெஸ்ட் ஷேப் எப்படி இருக்கு 3 விதமாக பண்ணணும். ஹேண்ட்ஸ் அபவ் த ஹெட், ஹேண்ட்ஸ் ஆன் த ஹிப் அண்ட் ஹேண்ட்ஸ் பை த சைட். ஸோ கை மேலே, கை ஹிப் மேலே அண்ட் கை தூக்கி பார்க்குறது வந்து 3 விதமாக பார்க்கலாம். ஸோ என்ன பார்க்குறோன்னா பிரெஸ்ட் ஷேப் எப்படி இருக்கு, பிரெஸ்ட் கை தூக்குறப்ப கீழே ஏதாவது கட்டி இருக்கா, நிப்பிள் நின்று ஏதாவது டிஸ்சார்ஜ் வருதா, நிப்பிள் ஏதாவது உள்ள போச்சா, இதெல்லாம் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணலாம் மிரர்ல பார்க்கும்போது. செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபீல் பண்றது. ஃபீல்னா நம்ம குளிக்க போறப்ப சோப் போட்டு பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்றது இஸ் த ஈஸியஸ்ட் வே டு டூ இட். லெஃப்ட் பிரெஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட், ரைட் பிரெஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செக் பண்ணும்போது நான் இந்த மாடலில் காட்டுறேன். ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் பிரெஸ்ட் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணும்போது ஃப்ளாட் ஆஃப் த ஹேண்ட் வச்சு பண்ணணும். ஸோ இப்படி பிடிக்கூடாது, இப்படி பிடிச்சா எல்லாமே கட்டி மாதிரி தெரியும். ஸோ ஃப்ளாட் ஆஃப் த ஹேண்ட் யூஸ் பண்ணி இப்படி. ஸோ இது பிரெஸ்ட்னா நிப்பிள் கிட்ட ஸ்டார்ட் பண்ணி சர்க்குலர் மோஷன் ரவுண்டா ஃபுல் பிரெஸ்ட் பார்த்துட்டு அக்கலும் செக் பண்ணணும். ஸோ ஃப்ளாட் ஆஃப் த ஹேண்ட், ரொட்டேட்டரி மோஷன். இப்படி செக் பண்ணும்போது ஏதாவது கட்டி இருக்கா, ஏதாவது கனமா இருக்கா, அந்த மாதிரி இருந்தா தெரியும். ஃபுல்லா செக் பண்ணிட்டு அக்கல் கிட்டையும் செக் பண்ணலாம் ஏதாவது கட்டி இருக்கான்னு பார்க்கறது. அப்புறம் நிப்பிள் வந்து ஸ்குவீஸ் பண்ணி செக் பண்ணலாம், ஏதாவது தண்ணி மாதிரி வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டாண்டிங் பொசிஷன்ல குளிக்கிறப்ப பண்றது ஈஸியஸ்ட். முடிஞ்சா இன்னொரு வாட்டி படுக்கிறப்பையும் இதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா இது டாக்டர் கிட்ட கொண்டு போறது ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் எப்போ கற்றுக்கணும், எப்போ நின்று பண்ணணும்னு பார்த்தோன்னா ஆஸ் ஏர்லி அஸ் 2025 ஆல் காலேஜ் கேர்ள்ஸ் இப்போ சொல்லித்தரோம். எல்லாரும் பண்ணுறது, கற்றுக் கொடுக்கறது
கற்றுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் எதுவும் சைடு எஃபெக்ட் இல்லைல்ல. ஸோ நம்ம கை வைக்கிறோம், எதுவும் ரேடியேஷன் இல்லை, எதுவும் ஸ்கேன் தேவையில்லை, நம்மளே செக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான டெக்னிக். இது வந்து நம்ம நார்மல் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஃபார் ஹெல்த்ன்னு பார்த்தோன்னா இது எல்லா உமன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் அ மந்த் மேக் இட் அ ஹேபிட் டு டூ இட். ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 20-25 நம்ம பசங்களுக்கும் சொல்லி தந்துட்டு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்து இது ஒரு டூல் பிரெஸ்ட் கேன்சர் ஏர்லியாக கண்டுபிடிக்கிறது. ஆனால் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு செல்ஃப் எக்ஸாமினேஷனில் தெரிய வரும். ஸோ இதுக்கும் முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும்னா மேமோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது வந்து 40 இயர்ஸ்லேருந்து இயர்லி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது அட்வைஸ் பண்ணுவோம், அதுவும் சேர்த்து பண்ணணும்ன்ட்டு. அது வந்து கட்டி வந்து முன்னாடி ஸ்டேஜ் கால்சிஃபிகேஷன்ஸ் இல்லை டாட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த முன்னாடி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியும். ஸ்டேஜ் 0 பிரெஸ்ட் கேன்சரில் அது வந்து இன்னொரு டெஸ்ட்டு. அது வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ பிரெஸ்ட் கேன்சர் ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கு மேமோகிராம் ஃப்ரம் தி 40 இயர்ஸ்லேருந்து இயர்லி பண்ணுறது, செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஒன்ஸ் அ மந்த் 20-25 பண்ணுறது, அண்ட் ஏதாவது டவுட்னா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுறது. இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ விஷிங் ஆல் த உமன் அ வெரி ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த உமன்ஸ் டே வந்து நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம ஹெல்த் நம்ம கையில் இருக்குது. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹெல்த்துக்கு தரணும். எஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு வேலை எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம ஹெல்த் வந்து ப்ரையாரிட்டி. ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் we can go on to live happily and take care of everything. Take your health into your control and self examination எப்படின்னு கற்றுக்கிட்டு மந்த்லி பண்ணுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.